நேத்து மத்தியானம் நம்மளுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அண்ணன் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சு விடிஞ்சு போய் இன்னும் ஒண்ணு சொல்லாம இருக்காரு. சொந்தமா கதை எழுதுறவங்க கூட இவ்வளவு யோசிக்க மாட்டேன். எவனோ எழுதுற கதைக்கு தன்னுடைய பேரை போட்டு மோசடி பண்றதுக்கு இவ்வளவு பில்டாப். அப்படியா? என்னப்பா சொல்ற? பிரதமர் கூட பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சிருக்காரு, கோபியான கூட காபி கூட சாப்பிட்டாரு. நீ இப்பத்தானே வந்திருக்கிற, போக போக இந்த பிராட பத்தி உனக்கே தெரியும். நீ சொன்னிய இந்த போட்டா பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்க, வண்டாவளம் தண்டாவளம் ஏறி போகும். மெதுவா பேசியா காதுல விழுந்துருந்தா என்ன பண்ணுவேன்? டேய் இங்க வாங்கடா. அண்ணே எது வாங்கிட்டு வரணும் அண்ணே? வாங்கடா, வாங்குற காசுக்கு திங்கிற சோத்துக்கு வஞ்சம் இல்லாம அடி விட்டு போங்க. வாங்கடா அண்ணே, வாங்கடான்னு சொல்றேன்ல. நீங்க ஏதோ கதை எழுத யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன்னு. நானா? அந்த மாதிரி வேலைன்னா நான் என்னைக்கிடா பண்ணிருக்கேன்? அவன் சொல்றத நம்பாத. இது என்ன தெரியுமா? இது ஐஏபி அவார்டு. இத நான் வாங்கும் போது என்ன கைதட்டல் தெரியுமா? இது ஐஏபி அவார்டு இல்ல, இது இன்டர்நேஷனல் பிராட் அசோசியேஷன் அவார்டு. இது பிராடுல பிஹெச்டி வாங்கினவன். நான் மைண்ட் வாய்ஸே படிக்கிறவன், ஓபன் வாய்ஸ்ல பேசினா எனக்கு தெரியாதா? எது வேணாலும் சிந்திச்சு கதை எழுதலாம். நீங்க சொல்றது மாதிரியே அடுத்தவன் கதையை எடுத்து அட்டையை கிழிச்சு அதுல என் பேரை போட்டு பிராடு பண்ணி பிழைக்கிறேனே, நான் செய்யற வேலையை வேற எவனாச்சும் செய்ய முடியுமாடா? முடியாது. அப்ப வாயை மூடிட்டு போய் உட்காருங்க. அண்ணன் சொடக்கு போட்டா சீரட்டு கேக்குறான்னு அர்த்தம். கொண்டே கொடு. வாய கட்டுங்கண்ணே. இத பாரு, நம்ம கவர்னரு. இதையும் பாரு, சிரஞ்சீவி சிரஞ்சீவி தெலுங்கு சூப்பர் ஸ்டார். ஐஸ் 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 பக்கத்துல யாரு? எங்க அண்ணன். நல்ல முகரை. யார் சார் நீங்க? நான் உலக எழுத்தாளர் தில்லைவாணன். தெரியாதா? தெரியாது, எனக்கு ஆப்பாவானனை தான் தெரியும். யோ, நாட்டுல முக்காவாசி முக்கியமானவரோட போட்டோ எடுத்து வச்சுக்காரு, அது தெரியலன்னு சொல்ற? யோ, தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். எங்க அண்ணன் தில்லைவாணன் தெரியலனா என்ன மண்ண? அவர் என்னமோ எழுத்தாளர்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னமோ அரசியல் அல்லக்கை மாதிரி ஜகா வாங்குறிய. சார் நீங்களா சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இது என்ன? இது கழுகு. எழுத்தாளர் கோவை செல்வம் எழுதுனது. இதை வெளியிட்டது யாரு? நாங்க தான். அப்ப இது என்ன? என்ன இதுவும் கழுகு? எத்தனை கழுகு? ஒரே கழுகுதே. திருப்பி பாரு, தெரியும். ரெண்டையும் படிச்சு பாரு. உன் புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு வரியும் இதுலயும் இருக்கா? இருக்கும். நான் எழுதின புத்தகத்தை யாரோ எடுத்தாந்து உன்கிட்ட கொடுத்துருக்கேன், அதையும் நீ வெளியிட்டு இருக்க. அதுவும் அச்சு அசலா எழுதுன கூப்பிடியா? பெத்தவனுக்கு தான் அதோடைய வேதனை தெரியும். என்னடா அவர் எங்கேயா? இங்கே இருக்காரு. மலேசியாவில் நடக்கிற கலாச்சார ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. மலேசியா போயிருக்கானா? இங்க இருக்கிற மகாபலிபுரத்துக்கு போறதுக்கே நான் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் என்கிட்ட சொல்லாம எப்படியா போவேன்? என்ன ஏன் கேட்டுக்கிட்டு போனேன்? அவன் போனா என்ன, வெளிவிட்டவன் நீ இருக்கீல, நீ எனக்கு ஒரு பதில சொல்லு. பிளான் பண்ணிட்டாங்க. இவன்கிட்ட ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? வான போல்ட்டு போலாம். இந்த மாங்கமணிட்ட பேச்சு வேண்டிய எனக்கு 2 லூர் பாக்கலாம். யோ, இவங்க என்னை விட மோசமான ஆளுகையா? எதையாச்சும் குடியா போயிரும். சரிப்பட்டு வராது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யோ, என்ன நடந்தது? சார், நான் எழுதின புத்தகத்தை வச்சு இப்படியே அச்சு மாறாம காப்பி அடிச்சு இவங்க பேரை போட்டு வெளிவிட்டு இருக்காங்க. டேய் கொண்டாடா. இந்தாங்கண்ணே. இது அவங்க எழுதுனது, இது நான் எழுதுனது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீங்க எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப குந்தளிக்க. சார், உண்மையிலே இது நான் எழுதுனது சார். யார்கிட்ட கதை விடுறேன்? போன மாசம் பாரதியார் புக்கில் அவர் படத்தை எடுத்துட்டு உன் படத்தை போட்டுட்டு நான் தான் எழுதணும்னு சொன்னதானே. நீ என்ன ரகசியம் பேசுறாங்க சார்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் மேல நான் கேஸ் போடல. இல்ல, அது பழசு, இது புதுசு. முதல்ல அந்த ஆள் மேல கேஸ் போடுங்க சார். அப்படியா? இவன் என்ன சொல்லுவா சார்? சார், எனக்கு ஒன்னும் புரியல சார். காலையிலே பதிப்பகத்துல இருந்து ஒரே பிரச்சனை பண்றாங்க சார். சரி, இது உண்மையிலேயே பெரிய எழுத்தாளர் கோவை செல்வம் எழுதுனது சார். எத்தனை பேர் தான் ஒரு புத்தகத்தை எழுதுவாங்க சார்? என்கிட்ட 1000-500 திருநா நான் விட்டுருவேன், என் அறிவை திருநா நான் விட மாட்டேன் சார். இவர் தான் இந்த புக்கை எழுதினாருன்னு என்ன சார் ஆதாரம்?
நான் ஆதாரம் இருக்குல்ல? எங்க இருக்கு? புத்தகத்துல. கையை நீட்டுறாங்க, ஆதாரத்தை காணாம சார். இந்த இருக்குது இல்லையா? இதை விட என்ன ஆதாரம் வேணுமியா? எழுதுறவன் நானே முன்னுக்கு உட்கார்ந்துருக்கேன். ராத்திரி பகலா தண்ணி அடிச்சு கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு எழுதுன சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க? முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க சார். அந்த ஆளை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். என்னமோ எஃப்ஐஆர் போட காப்பீடி போடுற மாதிரி சொல்லுங்க. இப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. முடிச்சுட்டாங்க சார். காலையில இருந்து என்னை பாத்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அப்புறம் என்ன கோர்ட்ல பாக்குறது? பாருங்களா பாருங்களா. பாக்குறேன்டா சார். உங்க பதிப்பகத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசடியை நான் பார்த்ததே இல்ல சார். பாத்துட்டீங்கள? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. நான் வீக் ஆயிட்டேனே. ஏன் நான் தள்ளிட்டு கொஞ்சம் சுகமா முடிக்கிட்டேன். இவன மாதிரி 4 பேர் இருந்தா செட்டில் ஆயிடலாம்டா. ஏம்னா கோர்ட் கேஸ் பண்ணா உங்களுக்கு தானே அசிங்கம். இதுக்கு மேலயா எதையாவது பண்ணி தொலைங்க சார். இல்லை சாரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. என்ன அமௌண்ட்னு சொல்லு சார். இந்த பிரச்சனைனால அண்ணன் மனசு காயம் ஏற்பட்டுருச்சு. அந்த காயம் ஆடுறதுக்கு ஒரு 50,000 வாங்கி கொடுங்க. 50,000? சாரி சார், அவ்வளவுலாம் என்னால முடியாது சார். ஒரு 500 ரூபாய் வேண்டாம் சார். என்னது 500 ரூபாயா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க கோர்ட்ல பாத்துறோம். நீங்க நியாயமான ஆள் சார். சீக்கிரமா பேசி செட்டில்மெண்ட் ஓடுங்க. நல்லா பண்றாங்கடாப்பா. இவ்வளவுதான் இருக்கு. பிச்சை எடுக்குமா பெருமாளும், அதை புடுங்கி திங்குமா அனுமாரு. நீ தில்லைவான இல்ல, எனக்கு பெரிய தொல்லைவான. இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? போறாரு. இந்தாங்க சார் உங்க பங்கு. எங்க பங்கு? உங்களை கூட வச்சிருக்கதே பெரிய வம்பா இருக்கு. இதுல பங்கு வேணுமா? வெளியில வாங்கினா உங்களை நுங்கு எடுக்கிறேன். வாங்கடா. குடுக்க மாட்டானோ? சரி பாப்போம். டேய், அண்ணன் காலாட்டிக்கிட்டு இருந்தா யோசிக்கிறோம் தெரியாது. எங்கடா போய் தொலைஞ்சியா? அண்ணே கோவப்படாதீங்க, நாங்க ஒரு மேட்ரோட வந்திருக்கோம். என்னடா மேட்ரு? அண்ணே நம்ம அபார்ட்மெண்ட்ல 50ஆம் நம்பர் பிளாட்ல ஒருத்தன் தன்னையே சிவாஜியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கல்யாணம் பண்ணா சரோஜா தேவியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கிறான். அண்ணே 43ஆம் நம்பர் பிளாட்ல தன்னையே சரோஜா தேவி நினைச்சுக்கிட்டு ஒரு ஆண்டி வாழ்ந்துகிட்டு இருக்குண்ணே. இந்த அம்மாவுக்கு அந்த ஆளு மேல ஒரு லவ். ஆனா அந்த ஆளு இன்னும் சரின்னு சொல்லாம இழுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணே வயசான காலகட்டத்துல காதல் கோட்டை கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்கண்ணே. இவங்களை மட்டும் ஃபாலோ பண்ணு வச்சுக்க, நல்லா துட்டு சம்பாதிக்கலாம். இன்னும் என்னடா பேச்சு? விரிங்கடா வலைய. விரிச்சிடுவோம். அண்ணே இவங்க தானே அந்த சரோஜா தேவி. இது 100வது நாள் படத்துல நடிச்ச நளினி மாதிரியே இருக்கு. சரி பீஸ்னே, இவங்கிட்ட நிறைய துட்டு இருக்கு, பேசியே கறந்துலாம்னே. அப்படின்னுங்கற? அப்ப பாலோமே வா. இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவுங்க. இவர் ஏன் அழுகுறாரு? இவர் வீடியோ கொட்டுற எழுத்தாளர்மா. தமிழை காக்கும் தில்லைவாணன். ஏன் கொட்டுறாரு? அது வந்துமா நிறுத்து. நான் எத்தனையோ காதல் கதையில படைச்சிருக்கேன். என் கதையில எத்தனையோ காதல்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா உங்க உண்மையான காதல், அதுவும் இந்த வயசான காதல். வாட்? இல்லங்க, இவள வலிமையான காதல் கைகூடாம போச்சேன்னு நான் என் வருத்தத்தை சொன்னேங்க. உங்களுக்கு என் காதல் பத்தி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுக்கே என் நெஞ்ச தாங்கல. மீதிய நீங்களே சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதை. அத நான் சொன்னா நீங்க 10 நாவல் எழுதலாம். இங்க ஒரு வரி எழுதவே வக்கு இல்ல. அடுத்த எழுதுற கதைக்கு பேர் வைக்கவே 5 நாள் யோசிப்பேன். கூட இருந்தே குழி வரிக்கிறீங்களா? உங்களை அந்த குழிக்குள்ளே தள்ளிடுறே. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னாச்சு? என்ன நடந்தது? அது ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் நாங்க எங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டோம். அதை விடுங்க. உங்க மனசுக்குள்ள அவர் எப்படி வந்தாரு? முதல்ல அவரை நீங்க எங்க பாத்தீங்க? முதல்ல நான் அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பார்த்தேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலயா? அப்ப அவர் பைத்தியமாவா இருந்தாரு? அவர் அண்ணனுக்கு தான் பைத்தியம். நீங்க எதுக்கு அங்க போனீங்க? உங்களுக்கும் எங்க அப்பா பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர். சுத்தம். அங்க அவரை பார்த்தேன்னா எனக்கு பிடிச்ச சிவாஜி கணேசன் மாதிரியே இருந்தாரா. அப்பவே அங்கேயே என்னோட 50% மனசு அப்படியே பறி கொடுத்துட்டேன். அடுத்ததா அவரை நீங்க எங்க பாத்தீங்க? அடுத்ததா அவர் ஒரு பல்லாஸ்பத்திரியில பார்த்தேன். பல்லாஸ்பத்திரியிலயா? எங்க அம்மா பல் டாக்டர். மறுபடியும் அவங்க அண்ணனுக்கு பல்லு புடுங்க வந்தாரா?
அவருக்கு தான் பல்லு புடுங்க வந்தாரு. பாவம், அவரால தான் என்கிட்ட பேசவே முடியல. ஏன்னா அவரோட பல்லு புடுங்கிட்டாங்க. அங்க அவரை பார்த்ததும் இன்னொரு 50% காதுல வந்துருச்சு. பாவம், இன்ஸ்டால்மெண்ட்ல வந்துருக்கு பொறுக்கு. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அவரோட சேர்ந்து வாழற வாழ்க்கைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர்தான் என் மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் ஒரு விஷயத்துல கை வச்சாருன்னா அப்படியே மாத்திடுவாரு. என்னது? இல்ல மேடம், எங்க அண்ணன் மனசு வச்சா உங்க கைய உங்க காதல் கையோட சேர்த்து வச்சிருவாரு. ரியலி? ஹலோ, அப்படியா? சரிங்க, கொடுத்துறேங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, உங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்காக ஹைவேல ரொம்ப ஸ்பீடா போனாரா, வேகத்தர மாதிரி இந்த கடங்கார தொல்லம்மா. கடங்காரனா? ஆமா மேடம், அண்ணனுக்கு ஒரு சின்ன கடன் பிரச்சனை. ஒரு 20,000 இருந்துச்சுன்னா அண்ணன் அவரு பிரச்சனை முடிச்சிட்டு உங்க பிரச்சனையை டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதானே? விலை மதிக்க முடியாத எங்க காதல சேர்த்து வைக்கிற உங்களுக்கு பண பிரச்சனையா? 1 மினிட். இந்தாங்க. வேணாம்ங்க, வேணாம். அண்ணன் அக்கா பிரியமா குடுக்குறாங்க, வாங்கிக்கண்ணே. சரி, இப்ப கொடுங்க. ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு காசு முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். சீக்கிரமா சேர்த்து வச்சிருங்க. அக்கா நல்ல அக்கா. இந்த மாசம் கரண்ட் பில்லு, போனு பில்லு, சரக்கு பாக்கி எல்லாம் அந்த ஜோடியை வச்சுதே நான் முடிக்கணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். சிவாஜியனே, நேத்து வைரமுத்து என் தலைமையில ஒரு விழா எடுத்தாரு. அந்த விழாவுக்கு நம்ம ஜரோஜா தேவி அம்மா வந்திருந்தாங்க. அதுவும் ஃபுல் மேக்கப்ல. எனக்கு எவ்வளவோ பெண் ரசிகை இருக்காங்க, அவங்களும் என் ரசிகன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த சரோஜா தேவியை நீ பாத்தியா? என் இதய கொட்டியை சுற்றி சுற்றி வரும் அந்த காதல் தேவதைய நீ பாத்தியா? 3 வேளை சோத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ பெங்களூர்ல இருந்து எப்ப வந்தா? அவங்கதே வார 2 முறை ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்காளே. நான் சொல்றது நம்ம பிளாட்ல இருக்கிற சரோஜா தேவி அக்காவ. ஓ, அவளா? நெவர் நெவர். நல்ல வேளை சிவாஜி அல்ல. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் மின்னினாலும் என் இதய நிலாவுக்கு ஈடாகுமா? இந்த குடும்பம் வேறையா? நான் அவளை சந்திச்ச முதல் சந்திப்ப உங்ககிட்ட சொல்லட்டுமா? சாரி, என்னால பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா பார்க்க முடியாது. சிவாஜிங்கிற பேர்ல உங்களை கூடதே இந்த விக்கிரத்தலையோட பார்க்க முடியல. அண்ணே, ஒரு பேச்சுக்கு சொன்னேனே, என் பார்வைக்கு அக்கா சரோஜா தேவி மாதிரியே இருக்காங்க. சரோஜா தேவி மனசு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனா அக்கா மனசு தங்கம்னே. என்ன, அந்த அம்மா 60 கிலோனா அக்கா 120 கிலோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? என்னதே காசு பண்ண இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்னே. பழைய வசனம் தான் இருந்தாலும் நான் ஒரு தவணை சொல்றேன். நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைச்சாத்தே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுச்சு. இந்த 2010 சந்தோஷமா ஓட்டுவோம். வாழ்க்கை. 4 நாளைக்கு முன்னால அந்த E3 இன்ஸ்பெக்டர் உன்னை தேடி வீட்டுக்கு வந்தாலும் இருக்கு. அது நான் இங்க வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்ல தான் இருந்தேன். அதான் ஒரு கேஸ் விஷயமா டீல் பண்ண வந்தாரு. சரி, அதை விடு. அதுக்கு 3 நாள் U2 இன்ஸ்பெக்டர் வர அது எதுக்குற? அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல. ஓஹோ, அப்ப அவரு கேஸ டீல் பண்ணதான் வந்தாரோ? ஆமாங்க. அப்ப நீ எத்தனை கேஸ பாக்க? நீ ஐசியா? சரி, எல்லாத்தையும் விடு. அந்த ஜீப் டிரைவர் தானே, அது எதுக்கு? அந்த டிரைவரு மார்க்கெட்டுக்கு போனாரா, மாமூலா காய்கறி கிடைச்சதா, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தாரு. அப்ப இனி நம்ம வீட்டுக்கு கால் பண்ண வேண்டியதான். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. என் வீட்டுக்கார கூட எனக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதே கிடையாது. என்ன பண்ண சொல்ற? ஒரு நல்ல பொண்டாட்டி வரட்டின எல்லாம் ஒரு பயன்தான். அதான் நான் இருக்கேன்ல. ஏயா, உங்க பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. எத்தனை கேஸ் போட்டாலும் செல்லாது இருக்கே. ஆயா தில்ல, இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வந்த? முதல்ல உங்க பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க. முதல்ல உன் பிரச்சனை சொல்லியா? பிரச்சனைய பண்ணிட்டு வந்து சொல்றது அது பழைய ஸ்டைலு. உங்கள்ட்ட சொல்லிட்டு போய் பண்ணலாம்னு இருக்கேன். இது தில்லை ஸ்டைலு. என்ன சொல்லுது சார்? இடம் கொஞ்சம் பெரிய இடம், உங்க மூலமா போயிட்டா கொஞ்சம் சேஃப்டின்னு அண்ணன் நினைக்கிறாரு. யாபல குழப்புற, கொஞ்சம் விவரமா சொல்ல. இங்க வா அண்ணே. இடம் பெரிய இடம் சொன்னா அதை கேட்டு சார் பயந்துட மாட்டாரு, அதை பார்த்து மேடம் பயந்துட மாட்டாங்க. எங்க பயந்துமா யார் சொல்லு? புஸ்தகத்தை கொடு. இது திருப்பி பாரு, நான் அவர்கிட்ட டீல் பண்ண போறேன்.
இது எடுத்தாலும் நிறைய இல்ல அவர்கிட்ட டீல் பண்ண போறேன். ஆமா சார், எத்தனை நாளைக்கு 5000 10,000 அலையிறது? பெரிய இடமா புடிச்சா பெரும் அமௌண்ட் அடிச்சு செட்டில் ஆயிரலாம்ல. வேண்டாம்ல, இந்த வண்டி போய் சேராது. இதுல இருந்து நீ இறக்கி விட்டுல சார். வண்டியில ஏறும்போது ஒன்னா ஏறிட்டு இப்படி பாதியில விட்டு போனா இப்படி வாங்க சார், ஒன்னா போய் சேருவோம். என்ன போய் சேருவோமா? எங்க மேலையா? வேண்டாம்ல. அட நம்ம ஜீப்ல சார், இப்படி பயந்தா 10 பைசா கிடைக்குமா சார்? நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், தேர்வு துடி ஏன் கதைன்னு அவன்கிட்ட சும்மா போட்டு வாங்க, அப்புறம் தெரியும். சரிங்க அடங்கடா போலுங்க. நீங்க கரெக்ட் பண்றது இருக்கட்டும், முதல்ல என் விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணி விடுங்க. கேட்டு தொலைங்க சார். என்கிட்டதான் அவர் நம்பர் இல்லையா? குர்ற இந்த இருக்குல்ல, வெள்ளங்கத்தை இடுப்புல வச்சுக்கலாம் சித்தானுவோம் சார். ரொம்ப யோசிக்காத போட போடுங்க சார். இந்த பேரு நம்மள விடமாட்டா போலுங்க. என்ன சொல்லுன்னு பண்ணுறேன். ஹலோ, நரேன் இருக்காரா? எஸ் ஸ்பீக்கிங். நான் தான் A2 இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சாருங்க, தில்லைவாணன் ஒரு எழுத்தாளன் வந்து அவர் எழுதுன கதைய நீங்க திருட்டு தான் சொல்லலாம். வாட் நான்சென்ஸ். ஹலோ இன்ஸ்பெக்டர், யார் அவன்? அவன் பேர் என்ன சொன்னீங்க? தில்லைவாணன். தில்லைவாணன்? அப்படி ஒரு எழுத்தாளன் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் அதுக்காக சொல்ல சார், கேஸ் அது இதுன்னு போனா உங்க இமேஜ் பாதிக்கும்ல. இப்போ அவன் என்ன சொல்றான்? சார், அவன் ஆளை பார்த்தா பண்ணு வாங்க முடியாத பரதேச மாதிரி இருக்கான். ஆனா ஏதோ டீலிங் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு இருக்கான். இது செட்டில்மெண்டா? ஆமா சார். ஓகே, அவனை நேர்ல வர சொல்லுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். தமிழ் வாழ்க. போயா புறம்போக்கு. வணக்கம், நான் உலக புகழ் எழுத்தாளர் தில்லைவாணன். தமிழ் வாழ்க, தமிழனும் வாழ்க. நான் உணர்வு பூர்வ எழுத்தாளர், தமிழை காக்கும் தில்லைவாணன். ஐயோ, தமிழுக்கு என்ன சோதனையா? பாரானே, தமிழே வரல, தமிழ் வாழ்க. சௌத்த தம்பி, பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு இந்த வீச்சு? மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவன் நீ எழுத்தாளனா? ஹலோ, நிறுத்துங்க. என் வரலாறு புவியியல் தெரியாம பேசாதீங்க. தெரியும்டா, உன் நிஜ பேரு கருப்பசாமி, உங்க அப்பா பேரு ராமசாமி, உங்க அம்மா பேரு லட்சுமி, உன் சொந்த ஊரு சிவகங்கை. உன் தொல்லை தாங்காம வீட்டுல அடிச்சு விரட்டிட்டாங்க. உன் தில்லு முள்ளு பொறுக்காம ஊருக்குள்ள உன்னை விடல. நீ தில்லைவாணன் பேரை மாத்திக்கிட்டு கேஸ் போட்டது 14. என்ன கிளி சோசியக்கார மாதிரியே சொல்றியா? அதுல 10 செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, 4 கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணே, சினிமாவுல விஜயகாந்த் என்ன பேசுறாப்புல என் வரலாற புட்டு புட்டு வைக்கிற. அப்ப நீ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ண மாட்ட. நிறுத்துனே, வீணா என்னை அடிச்சு தேவையில்லாம கொலைகேஸ்ல மாட்டிக்கிறாத. அண்ணே, நான் வெளியில இருந்து பார்க்கத்தே இரும்பு, உள்ளுக்குள்ள பிஞ்சு கரும்பு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிரு. அதை விட்டு ஏன் இப்படி டெரரா டீல் பண்ற? இன்னுமே உன் புஸ்தகம் விற்கிற கடைக்கு கூட நான் போக மாட்டேனே. ஏனே, செட்டில்மெண்ட் கூப்பிட்டு ஒரு தமிழனை இப்படி அடிக்கிறது முறையா? நாளைக்கு நீ சொந்தமா ஒரு புத்தகம் எழுதினா கூட அதுல கூட உன் பேரை போடக்கூடாது, புரியுதா? புரியுதுனே, புரியுது. இதை விட புரியுறதுக்கு என்ன இருக்கு? அதை அடிச்சு பிரிச்சு மேஞ்சு புட்டியல. இனிமே தான்டா பிரிக்க போறேன். அதே மூஞ்சியில கூட அடிங்க, ஆனா அந்த இடத்துல அடிச்சிடாதீங்க. தமிழே காப்பாத்து. நீங்க என்னடா இங்க டவுசரோட உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணே, இத உருவாம விட்டுட்டா இது சந்தோஷப்படுங்க. உங்களை யாரா அப்படி பண்ணது? அவங்கள அந்த தில்லை சும்மா விட மாட்டேன்டா. அண்ணே, ஆவேசப்படாதீங்கண்ணே. உங்களுக்கு அங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இங்க முடிஞ்சு போச்சுன்னு. என்னடா சொல்றீங்க? நடந்தது தானே சொல்றோம். எழுத்தாளன் தானே என்ன என்ன பண்ண போறான்னு நம்பி போனான்டா. ஆனா அவன் என்ன கும்மி எடுத்துட்டான்டா. நமக்கு இனிமேல் அந்த ஊரே வேணாம்டா. அப்ப நாம எங்கடா போறது? இனிமே நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிப்போம்டா. என்னன்னே சொல்றீங்க? உசாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? அவர் தீவிரவாதியாச்சுன்னு. அப்ப உமமாங்கிறவரு அவர் அமெரிக்கா ஜனாதிபதி இல்ல. பாத்தீங்களாடா, ரெண்டுக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம். ஒருத்தர் தீவிரவாதி, ஒருத்தர் ஜனாதிபதி. அப்ப நீங்க? நான் உமாமாடா. பரந்த உலகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்குவோம்டா.